அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. قال نبينا صلى الله عليه وسلم: عن عروة عن عائشة رضي الله عنها أن يوم عاشوراء كان يصام في الجاهلية فلما جاء الإسلام من شاء صامه ومن شاء تركه. رواه مسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கிருபையும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் அன்றா நிறைவாக பொழிந்தருள்வானாக என்ற அழகிய துஆக்களோடு ஆஃபியத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தருவானாக. முஹர்ரம் மாதத்திலே ஆஷுராவுடைய தினத்திலே இஸ்லாத்தின் பல வெற்றிகளுக்கு காரணமாக இருந்தது போல நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா சிரமங்கள், சிக்கல்கள், துன்பங்கள், மனக்கவலைகள் அத்துணைக்கும் அல்லாஹ் வெற்றியை தந்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளுக்கு இஸ்லாமிய பழக்கத்திலே ஆஷுரா என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாத்திலே ஆஷுரா என்று சொன்னாலே அஷர என்றால் பொதுவாக 10 என்ற அந்த எண்ணிக்கை. ஆஷுரா என்பது முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு என்று பிரத்தியோகமாக குறிப்பாக்கப்பட்டது. அன்றைய தினத்திலே இஸ்லாத்தில் பல வெற்றிகள் நிகழ்ந்திருக்கிறது. ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வெற்றி கிடைத்த நாள், இப்படியாக நபிமார்களினுடைய வரிசையிலே பல நபிமார்களுக்கு அன்று ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு நாள். நபியவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த அந்த நேரத்தில் ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு நோற்று யூதர்கள் எல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை விட நாம் தான் நன்றி செலுத்துவதற்கு அதிகம் தகுதியுடையவர்கள். எனவே அவர்கள் 10ஆம் நாள் நோன்பு நோட்கிறார்கள். நீங்கள் 9, 10 அல்லது 10, 11 ஆக 2 நோன்புகளை நோட்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே முஹர்ரம் 9 நாளைய தினமாக இருக்கிறது. முஹர்ரம் 10 ஞாயிற்றுக்கிழமை. எனவே நாளை சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்களாக 2 நோன்புகள் நோட்பது சுன்னத்தான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பு இல்லாதவர்கள் 10ஆவது நாள் கூட நோன்பு நோக்கலாம். ஆனாலும் 2 நோன்பு நோற்பது ஆக சிறப்பான விஷயம் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வஸியாமு யௌமி ஆஷுரா யஹ்தஸபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா. ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு வைப்பது இருக்கிறதே, அது முந்தைய ஒரு வருடத்திற்கு பாவத்திற்கு பரிகாரம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கடந்துவிட்ட முடிந்துவிட்ட முந்தைய ஓராண்டுக்கான பாவ பரிகாரமாக இந்த ஆஷுராவுடைய நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சஹாபாக்கள் இந்த நோன்பை நோட்பதிலே ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள்.
குழந்தைகளையும் கூட ஆர்வப்படுத்துவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த ஆஷுரா உணர்த்துகின்ற பாடம் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால் 2 விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒரே நாள், ஆனால் 2 விஷயம். ஒருத்தருக்கு அது வெற்றியாக அமைந்தது, இன்னொருத்தருக்கு அது தோல்வியாக அமைந்தது. எகிப்து நாட்டினுடைய கொடுங்கோல் அரசனாக இருந்த ஃபிரௌன், இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் முந்தான அந்த பிரச்சனையில் ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்டார்கள். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களோடு வெற்றி கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவான், வைது ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன் வஅன்தும் தன்துரூன். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைது ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர, உங்களை கடல்ல நாம 2ஆ பிரிச்சுட்டோம். ஃபரக்னா ஃபஅன்ஜைனாக்கும், அப்போ உங்களுக்கு நாம வெற்றியை கொடுத்தோம். வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன, ஃபிரௌனையும் அவனுடைய குடும்பத்தார்களையும் நாம மூழ்கடித்தோம். வஅன்தும் தன்துரூன், இதை நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீர்களா? இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், இதை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ அழிவை தருபவனும் அல்லாதான், பாதுகாப்பை தர்றவனும் அல்லாதான். அழிவு அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது, பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. யாருக்கு அழிவு யாருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அன்பிற்குரியவர்களே, ஆணவக்காரர்களுக்கும் அழிச்சாட்டியக்காரர்களுக்கும் அநீதியாளர்களுக்கும் அது அழிவாக அமைந்தது. நீதியாளர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு, அல்லாஹுவை சார்ந்திருந்தவர்களுக்கு அது வெற்றியாக இருந்தது. உலக வாழ்விலும் அப்படித்தான் இயல்பும் நியதியும் கூட. அல்லாஹுவை சார்ந்தவர்களுக்கு, அல்லாஹுவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு, அல்லாஹுவிற்காக என்ற இஹ்லாஸோடு செயல்படக்கூடியவர்களுக்கு என்றுமே அல்லாஹ் வெற்றியை தருவார். ஆணவத்தோட, பெருமையோட, செருக்கோட அல்லாஹ் என்ற அந்த இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு அமலை செய்யும் போது அல்லாஹ் அங்கு தோல்வியை தருவான் என்பது நிதர்சனமான விஷயம். அன்பிற்குரியவர்களே, ஆக அழிவு என்பதும் ஆக்குவது என்பதும் அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. எனவே அந்த வெற்றிக்குரிய நபர்களாக அந்த பட்டியலிலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நிறைய உதாரணங்களை நாம் இதற்கு குறிப்பிடலாம். சமீபத்தில் கூட குஜராத்தில் அகமதாபாத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியது, தீப்பிடித்து எரிந்து ஒன்றுமில்லாமல் போனது. பயணம் செய்த அத்துணை பேரும் அதில் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹாதத்தை அடைந்தார்கள். ஆனால் ஒரே ஒருத்தர், விஸ்வாஸ் குமாருங்கிற ஒருத்தர் மட்டும் அதில் உயிர் பிழைத்தார். அத்துணை நபர்களும் இறந்துவிட இங்கு ஒருத்தருக்கு மட்டும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி தான் ஹஜ்ஜினுடைய நேரத்தில் இப்போ ஹாஜிகள் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் அந்த லிபியா நாட்டை சேர்ந்த அமீருங்கிறவர், அவருடைய பேரில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அதிகாரிகள் தாமதப்படுத்திட்டாங்க, விமானம் கிளம்பி விட்டது. கிளம்பிய விமான கோளாறின் காரணமாக திரும்பி வருது. இவர் போக முடியலை. பிறகு மீண்டும் அந்த விமானம் பழுது நீக்கப்பட்டு மீண்டும் கிளம்புது. விமானி இவரை ஏற்றுக்க மறுக்கிறார், இவரை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிடுறார். பிறகு மீண்டும் போன விமானம் திரும்பி வருது. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், என்னை அல்லாஹ் அழைச்சிட்டு போவான் அப்படின்னு அவர் விமான நிலையத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். 2வது முறையாகவும் விமானம் பழுதாகி மீண்டும் திரும்பி வருது. மீண்டும் அந்த விமானி அவரை ஏற்றிக்கலை. பிறகு மீண்டும் 3வதாக போயிட்டு வருது. வந்து பழுது நீக்கியதற்கு பின்பு அமீரை ஏத்தாம நான் போகமாட்டேன்னு சொல்லிட்டாரு விமானி. இப்படியாக அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒன்றை தரணும்னு நினைச்சிட்டா இது நடக்காது, முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற சூழ்நிலையில கூட அல்லாஹ் நடத்தி காட்டுவார். இந்த ஆஷுரா தரக்கூடிய பாடங்களில் அது அற்புதமானது. ஆற்றல் அனைத்தும் அல்லாஹுவிற்குரியது, அத்துணை ஆற்றலும் அல்லாஹுக்குரியது. அல்லாஹுவினுடைய வல்லமையை, அல்லாஹுவினுடைய சக்தியை, அல்லாஹுவினுடைய அந்த குதுரத்தை இந்த மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். அன்பிற்குரியவர்களே, ஆக பாதுகாப்பு, இன்னைக்கு பாதுகாப்புக்காக எத்துணை முயற்சிகள் செய்யப்படுகிறது. தற்காப்புக்கான பாதுகாப்புகள், அதே மாதிரி மக்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு, புல்லட் ப்ரூஃப் ஆடைகள், அதே மாதிரி ஆயுள் காப்பீட்டு ஏற்பாடுகள்,
நோய் வந்துருச்சுன்னா நாமளே பொருளாதாரத்தில் குறைஞ்சி போய் இருக்கிறோம். அப்போ நம்ம மருத்துவம் பார்ப்பதற்கு பணம் வேணும்ல, அதனால் ஒரு ஆயுள் காப்பீட்டை, ஒரு இன்சூரன்ஸை, மருத்துவ காப்பீட்டை போட்டு வைப்போம். திடீர்னு வண்டி காணாமல் போயிருச்சுன்னா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், கொத்தனார் வேலை பார்க்குறாரு, தவறி விழுந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு இன்சூரன்ஸை நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். வீடு கட்டுறவர் கொத்தனாருக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறார். ஏன்னா ஏதாவதுன்னு சொன்னால் நம்மள்கிட்ட பணம் கேட்டால் நம்மளே கஷ்டப்பட்டு கட்டுறோம். இப்போ அவருக்கு அதை நம்ம என்ன செய்யும்? இப்படியான பலவிதமான பாதுகாப்பு அம்சங்களை நாம் கையாளுகிறோம், பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாம் செய்கிறோம். ஆனால் பாதுகாப்பு யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து நிவாரணத்தை தருவதற்கு சக்தியானவன் அல்லாஹுவாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு நிறைய ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். இந்த ஆற்றல்கள் அத்துணையிலும் அல்லாஹுவின் வல்லமையை, அல்லாஹுவின் சக்தியை நாம் உணர வேண்டும். விலங்குகள், எத்தனையோ விலங்குகள் இருக்கு. விலங்குகள் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம ஒவ்வொன்றையும் தனித்து பார்ப்போம், நாம ஒவ்வொன்றையும் பிரித்து பார்ப்போம். ஒரு மரம் நிற்கிது, பக்கத்தில் மனுஷன் நிற்கிறான், சிங்கத்துக்கு ரெண்டும் ஒன்று தான். இவன் மனுஷன், இது மரம் அப்படின்லாம் பிரித்து அறியாது. ஆனால் நாம் என்ன செய்வோம்? இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், இந்த மிருகம் நம்மளை முட்டி விடும், இது கடிச்சிரும், இது நம்மளை ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருவான். இப்படி ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, குரங்கு மனுஷனை போல தான் இருக்கும். குரங்கோட கை இருக்கிறதே மனிதனை போன்று இருக்கும். நாம் ஒரு கரண்டியை, ஒரு ஸ்பூனை தூக்கி பிடிக்கிற மாதிரி குரங்கால் பிடிக்க முடியாது. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் குரங்கால் அந்த ஸ்பூனை அப்படி பிடிச்சி தூக்கிறதுக்கான அந்த ஆற்றல் கிடையாது. இதே மாதிரி நிறைய, அதே மாதிரி நாம் பேசிக்கிறோம், பேஸ்டின் மூலமாக ஒருத்தரை விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் விலங்கினங்களுக்கு, அந்த மிருகங்களுக்கெல்லாம் பேச்சின் மூலம் அறியக்கூடிய ஆற்றல் இல்லை. ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியாக நாம் யோசிப்போமேயானால் அல்லாஹுவினுடைய வல்லமையை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற சக்தியை உணரணும். இது அல்லாஹ்னால தான் நடக்குது, இது அல்லாஹ்னால தான் நடக்குது. மிருகத்தை மாதிரி நாமளும் விளங்கி கொள்ளாமல் போயிருந்தா, பிரித்து அறிய முடியாமல் போயிருந்தா, பேசுவதற்கு ஆற்றல் இல்லாமல் போயிருந்தா, நாய் மாதிரி நாமளும் கத்தக்கூடியவன ஆயிருந்தா என்ன ஆகும்? இப்போ அல்லாஹ் நம்மளை நாய் மாதிரி கத்தாம, மாடு மாதிரி கத்தாம, மனுஷன் மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பையும் வசதியையும் அந்த நாவு வல்லமையும் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹுவை அங்கு நாம் முன்னிறுத்தணும். இந்த ஆசுரா தரக்கூடிய பாடங்களில் தலையாய பாடம் என்னவென்று சொன்னால், வெற்றி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய சக்தியை உணர வேண்டும், அந்த அல்லாஹுவினுடைய குதிரத்தை உணர வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃப்ல துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய தகவல் வரும். அவங்க இரும்ப அப்படியே களிமண் மாதிரி பிசைஞ்சு மிகப்பெரிய பாலம் கட்டினாங்க. யாஜூஜ் மஜூஜ் அங்கிட்டிருந்து இங்கிட்டு வர்றதுக்கு தடுத்து மிகப்பெரிய ஒரு செம்பாலான மிகப்பெரிய ஒரு பாலத்தை கட்டினாங்க. இலகுவான முறையில் அவங்க கட்டினாங்க. செம்பையும் இரும்பையும் உருக்கி அழகாக கட்டினாங்க. கட்டிட்டு சொல்லுவாங்க, இந்த பாலத்துக்கு அங்கிட்டிருந்து அவங்க வரவும் முடியாது, இது போகவும் முடியாதுன்னு சொல்லிட்டு, காலஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருட்கொடை. பெரிய பாலத்தை கட்டியாச்சு, பெரிய பாலத்தை கட்டியாச்சு. கட்டினதுக்கு பின்னாடி அவங்க சொன்னாங்க, இது என் ரப்பினுடைய அருட்கொடை. சொன்னதோடு இல்லை, இன்னைக்கு நாமளா இருந்தால் இது ஸ்ட்ராங்கானதுங்க, அதெல்லாம் 100 வருஷம் தாங்குங்க, அடிச்சு பேசுவோம், 100 வருஷம் தாங்குங்க, அப்படியே லட்டு மாறிங்க, இது அப்படியே தங்கத்தை விட ஜொலிக்குங்க, ரொம்ப சூப்பருங்க. இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் ரொம்ப மிகைப்புப்படுத்தி சொல்லுவோம். நாம் சொல்றது அப்படியே உண்மைதாங்கிறது போல என்ன செய்வோம். இன்னைக்கு விளம்பர உலகத்தில் அப்படித்தானே இருக்குது. இல்லாததை கூட இருக்கிறதா காட்டுறது இன்றைய ட்ரெண்டிங், இன்றைய திறமை. இப்போ அந்த மாதிரி நான் துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை. இது அல்லாஹ்வுடைய ரப்புடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ்வுடைய நிஅமத்து. அல்லாஹ் நாடனா இது சுக்கு சுக்கா கூட போயிடும். கியாமத்துக்கு அந்த நெருக்கத்தில் என்ன ஆயிடுது? பிஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும், தக்கா துள்துளாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தன் சக்தியில் கட்டியிருக்கிறேன், இது ரொம்ப பெருசு, இதை யாரும் அழிக்க முடியாது அப்படின்லாம் இல்லை. கியாமத்து வந்து அதுவும் அழிஞ்சு போயிடும். எனவே இதை அழிக்க முடியாதுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை முன்னிறுத்தாமல் அல்லாஹ்வினுடைய சக்தியையும் அல்லாஹ் நாடனாத்தான் இது பாதுகாப்பாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? உடைஞ்சு போயிடும். இன்னைக்கு நிறைய பாலங்கள் கட்டப்படுகிறது.
அதுவும் இந்த மத்திய கவர்மெண்ட்டில் இவங்க கட்டுற பாலமெல்லாம் கட்டி திறந்த மறுநாளே உடஞ்சி போயிடுது அப்படிங்கிறது தான் பேராக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் இந்த சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் என்கின்ற அந்த அகம்பாவத்தின் காரணமாக, நாங்கள் செய்கிறது சாதனைன்னு சொல்கிறதின் காரணமாக அடுத்த ஒரு வாரம் ஒரு மாதம் கூட தாங்கிறதில்லை இந்த பாலங்கள். எத்தனையோ விமான நிலையத்தினுடைய கூரைகள் உடைந்து விழுந்ததை எல்லாம் கேட்கிறோம். இத்தனாவது தடவையாக இது உடைஞ்சு விழுந்துருச்சு. மனுஷனுடைய சக்தி பிரம்மாண்டமானதாக இருந்தால், மாபெரும் சக்தி உடையதாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்கணும், உடையக்கூடாது, எதுலையும் ஆபத்து ஏற்படக்கூடாது. இப்போ ஏற்படுதே, இப்போ இதில் இருந்து நாம் பாதுகாக்கணும்னா என்ன செய்யறது? ஆபத்து வரத்தான் செய்யும், ஆனால் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் யாரையெல்லாம் பாதுகாக்கிறான், அல்லாஹ் யாரையெல்லாம் பாதுகாக்கிறான், எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் விளங்கிக்கிட்டோன்னு சொன்னால் உண்மையிலேயே நாம் கொஞ்சம் அறிவழியாயிடும். வாகனம் ஓட்டணும், வாகனம் ஓட்டுறோம், ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம், வாகனத்தை நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டுறது? வாகனம் போய்கிட்டு இருக்குது, வாகனத்தை நிப்பாட்டணும். சாலையில் பிரேக் அமுக்கனா நின்றும். அந்த அறிவு வேலை செய்தா இல்லையா? நிற்கணும், பிரேக்கை உடனே என்ன செஞ்சுருவோம்? அமுத்திடுவோம். அது மாதிரி எப்படி பிரேக்கில் கவனமாக இருப்போம், வாகனம் ஓட்டுறதுலையும் கவனமாக இருப்போம், பிரேக்கை அமுக்கிறதுலையும் கவனமாக இருப்போம். ஆக பிரேக்கை வெளியில் தெரியறதில்லை, பிரேக்கு வெளியே தெரியாது, ஆனால் பிடிச்சி அமுக்கணும்னா என்ன செஞ்சிடும்? இல்லை காலில் அமுக்கினாலும் அந்த வண்டி அப்படியே நின்றும். இது மாதிரி தான் நமக்கும் அல்லாஹுக்கும் உண்டான தொடர்பு. அல்லாஹ்வுடைய சக்தி வெளியே தெரியாது, அல்லாஹ்வுடைய குதிரத்து வெளியே தெரியாது, ஆனால் அல்லாஹ் தான் முழுமையாக நம்பிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை எங்கே பாதுகாக்கணுமோ அங்கே பாதுகாத்துருவோம். பிரேக் அமுக்கனா எப்படி நிற்குதோ அது மாதிரி ஆபத்து ஏதாவது வந்தால் அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பை கொண்டு நமக்கு பாதுகாப்பை வழங்குவான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு சாதனை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த காலத்தில் காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாபி அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத இலைக தருஃபுக். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர சொல்கிறாங்க. மாபெரும் இல்முடைய நபர் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு ஹாதா மின் ஃபதுலி ரப்பி அப்படின்னு சொன்னார். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் சொல்கிறாங்க, இது அல்லாஹ் என்னைய சோதிக்கிறதுக்காக இதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன? அல்லாஹ் என்னைய சோதிக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறான். இதில் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறனா அல்லது நன்றி செலுத்தாதவனா இருக்கிறனா அப்படின்னு அல்லாஹ் பார்க்கறான். லி யபுலுவனி அஷ்குரம் அக்ஃபுர் வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லி நஃப்ஸி. நான் நன்றி செலுத்தினேன்னா அது எனக்கு தான் நல்லது, நான் நன்றி செலுத்தினா அது எனக்கு தான் நல்லது. வமன் கஃபர, நான் அதுக்கு நன்றி செலுத்தலை மறுத்துட்டேன்னு சொன்னால் அல்லாஹுக்கு ஒன்றும் கை சேதமில்லை, அல்லாஹுக்கு ஒன்றும் கை சேதமில்லை. அவன் எல்லாத்துக்கும் தகுதியுடையவன், அவன் கனியும் கரீம், அவன் சங்கையானவன், அவன் எல்லாவற்றை தேவையை விட்டும் நீங்கியவன், எல்லோருடைய தேவையை உதவிகளை விட்டும் அவன் நீங்கியவன். அவன் கனி, அவன் செல்வந்தன், அனைத்து தேவைக்கும் அவன் தகுதியானவன், அனைத்தையும் அவன் தான் நிறைவேற்றக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்கே சொல்லி காட்டுறாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்போ விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹுவினுடைய வல்லமையை, அல்லாஹுவினுடைய குதிரத்தை, அல்லாஹுவினுடைய சக்தியை நாம் கொஞ்சம் உணர்ந்துக்கணும். இப்போ காலையிலையும் மாலையிலையும் சில திக்ருகள், சில தஸ்பீஹ்களை விடாமல் ஓதிக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அது மாபெரும் பாதுகாப்பை தரும், மாபெரும் பாதுகாப்பை தரும். அல்லாமா இப்னுல் கய்யூம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவாங்க, காலையிலையும் மாலையிலையும் செய்கிற அந்த திக்ருகள் இருக்கிறதே, அந்த ஔராதுகள் இருக்கிறதே, அது மாபெரும் கேடயம் போல, மாபெரும் கேடயம் போல. அது மாபெரும் கேடயம். ஓதிக்கிட்டே இருந்து கேடைய வெயிட் ஆயிடுச்சுன்னா எப்படி தூக்குறது? நாம் இப்படி யோசிப்போம், கேடைய வெயிட் ஆயிடுச்சுன்னா அதனால் கொஞ்சமாக அமல் செஞ்சுக்குவோம். ஃபருளு முடியுதோ இல்லையோ எந்திரிச்சு எல்லாரும் ஓடுறோமா இல்லையா, சுண்ணத்தெல்லாம் பொடுபோக்கா விட்டுட்டு அந்த மாதிரி. ஏன்னா நிறைய தொழுதுட்டு அப்புறம் அல்லாட்ட எப்படி அதை நம்ம தூக்கிட்டு போகிறது, போதும் அளவு கொஞ்சம் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனப்பான்மை. அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவாங்க, கேடைய இருக்குது அது கனமாயிரும், அது வெயிட் ஆயிரும் அப்படிங்கிறதா இல்லை. நாம் ஓத 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 அதனுடைய பவர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், அதனுடைய பவர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நாம் காலையிலையும் மாலையிலையும் அந்த ஔராதுகளையும் திக்ருகளையும் தஸ்பீகளையும் ஓதிக்கிட்டே இருக்க அந்த கேடயம் அது பவர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த நேரத்தில் அந்த பவர் என்ன செய்யும்? மிகப்பெரிய போர், சின்ன ஒரு குண்டா போட்டு பெரிய அழிவை ஏற்படுத்துகிறாங்களா இல்லையா, அது மாதிரி அந்த பவர் அங்கே பெருசாக இருக்கும். நமக்கு அது பாதுகாப்பு தரும். காலையிலையும் மாலையிலையும் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக்குங்கிற அந்த திக்ர
அந்த தஸ்பீஹை காலையில் 3 முறை மாலையில் 3 முறை ஓதனா காலையிலிருந்து மாலை வரை பாதுகாப்பு, மாலையிலிருந்து காலை வரை பாதுகாப்புன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்க்குறோம், எங்கிட்டு பார்த்தாலும் ஆபாசமான காரியங்கள், ஆபாசமான விஷயங்கள் சர்வசாதாரணமாயிடுச்சு. இப்போ இதிலிருந்து நஃப்ஸை பாதுகாக்கணும், இதிலிருந்து நஃப்ஸை பாதுகாக்கணும். யார் பாதுகாப்பா? யார் பாதுகாக்கிறது? பெற்றோர்கள். பிள்ளைகள் செல்ஃபோனை வச்சு ஆபாசத்தை பார்க்குறத தடுக்க முடியுமா? முடியாது. 24 மணி நேரமும் அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும், பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். அதற்காக துவா செய்யணும். யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு, என் பிள்ளைக்கு நேர்வழியை கொடுத்துரு, என் பிள்ளை பாவத்திலிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நாம் காலையிலையும் மாலையிலையும் கையேந்திர நேரமெல்லாம் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக அது அவர்களை பாதுகாக்கும். அறிஞர்கள் சொல்லுவாங்க, குர்ஆனை மனனம் செஞ்சு அதை தொடர்ந்து ஓதி வர்றவங்களுக்கு அறிவு விசாலமாக்கப்படும். குர்ஆனை மனனம் செஞ்சு அதை தொடர்ந்து ஓதி வர்றவங்களுக்கு அறிவு விசாலப்படும். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கல்வி கிடைக்கணும். நிறைய டிகிரி வாங்குறாங்க, 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி. ஆனால் அவங்க வேலை செய்கிற அடிப்படை விஷயங்களும் அவங்களுக்கு தெரியறதில்லை. அசால்ட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ அதிகாரிகளை பார்க்குறோமா இல்லையா? சரியான அது சம்பந்தமான விளக்கமே இல்லாமல் அவங்க ஒரு உயர் பதவியில் உட்காந்துருப்பாங்க. இப்போ நிறைய டிகிரி வாங்குறது படிக்கிறதுனாலையெல்லாம் அறிவு கிடைச்சிடாது. அல்லாஹ் அறிவை கொடுக்கணும். இப்போ குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை மனனம் செய்கிறது அறிவை விசாலப்படுத்துகிறது. இன்னைக்கு அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் அறிவு வேணும்னு நினைக்கிறோம். அறிவாளிக்கெல்லாம் பெரிய அறிவாளியாக நான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் குர்ஆனை ஓதுறதுக்கு யாரும் தயாராக இல்லை, குர்ஆனை மனனம் செய்யறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அறிவாளிங்கிற விஷயம் குர்ஆனை ஓதுறதுல இருக்குன்னு அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க. அன்பிற்குரியவர்களே, அபு தபீபு தைரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் நேசர், மாபெரும் பெரியார், ஒரு தடவை கப்பலில் போய்கிட்டு இருந்தவர் அப்படியே குதிச்சிட்டார். என்ன எப்படி குதிச்சிட்டீங்களே? கப்பலில் போகிறவங்க எங்கே குதிப்பாங்க? தரையில் குதிக்கிற மாதிரி கடலில் குதிச்சிட்டாரு. எல்லாம் கேட்குறாங்க, நான் பாவம் செஞ்சவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பாவம் செஞ்சால் பாதுகாப்பு கிடைக்காது. பாவம் செய்யலைன்னா கடலில் குளிச்சா கூட அதில் மூழ்கி மரணம் அடைய மாட்டோம் அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக விளங்கிக்கிறோம். இன்றைக்கி பாவகரமான உலகத்தில் வாழ்கிறோம். எங்கிட்டு பார்த்தாலும் பாவம், பாவத்தை விட்டு தப்பிப்பதற்கான சூழ்நிலையே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? ஏதாவது வகையில் அழிவு நம்மை நெருங்கி கொண்டு தான் இருக்கும். வாகனத்தில் போகையில் ஏற்படலாம், பிளேட்டில் போகையில் ஏற்படலாம், இல்லை வீட்டில் படுத்திருக்கையில் கூட ஏற்பட்டுறலாம். நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல அங்கே போனால் அழிவாயிரும், இங்கே போனால் அழிவாயிரும். நாம் ஒரு இடத்துல இருந்தோம்னா அழிவு அங்கே கூட தேடி வந்துடும். இப்போ பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? காலையிலையும் மாலையிலையும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வலப்புறத்தில் இடப்புறத்தில் மலக்குமார்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறான். குலாம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நீ முழுமையாக என்ன செய்ய, அல்லாஹுவை நீ பாதுகாத்தா அல்லாஹ் உன்னைய பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை நீ பாதுகாத்தா அல்லாஹ் உன்னைய பாதுகாப்பான். அல்லாஹ்வை எப்படி பாதுகாக்கிறது? அல்லாஹ்வை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்குறது, அல்லாஹ்வினுடைய சக்தியை உணர்றது, அல்லாஹுக்கு தான் எல்லாம் இருக்கு, ஆற்றல் இருக்குன்னு நம்புறது. அப்படி ஒரு நம்பிக்கை மனசுல வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாப்பான். வாகனத்தை ஓட்டையில வாகனத்திலையும் கண் இருக்குது, ரோட்லையும் கவனம் இருக்குது, நிக்கணும்னா பிரேக் அமுக்கணுங்கிற சிந்தனை இருக்குது. அது மாதிரி எல்லாமே அல்லாஹ் அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொண்டு வந்துட்டோன்னு சொன்னா பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இந்த ஆஷுரா உணர்த்தக்கூடிய பாடங்களில் தலையாதது அதுதான் அல்லாஹ்வினுடைய வல்லமை. ஒரே நாள் ஒரே விஷயம், ஒருத்தருக்கு தோல்வி, நீர் நதியில முழுகக்கூடிய சூழ்நிலை, ஃபிரௌனுக்கு தோல்வியானது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றியானது. அப்படித்தான் அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு, அல்லாஹ்வை பாதுகாத்தவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். நம்முடைய வாழ்விலும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படி ஒரு வெற்றியை தருவானாக. அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்திலே அல்லாஹுவை முழுமையாக நம்பக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.